ஒரு பையன் ஒருத்தன் அவங்க அம்மாவுடைய மெசேஜை வந்து 2 மணி நேரம் ஸ்கிப் பண்ணிடுறான். கால் பண்ணாங்க எடுக்கல. 2 மணி நேரமாக ஸ்கிப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப வருத்தப்படுறான். ஏன் அப்படிங்கிறத ஸ்டோரியில் பார்க்கலாம். ஒரு அம்மா வந்து பையனுக்கு வந்து கால் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பையன் எடுக்கல. கேம் விளாண்டுட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணி பார்த்துருக்காங்க. மெசேஜையும் பார்க்கல. சரி ஓகே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பையன் அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்க்குறான். அவங்க அம்மா வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க, மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. எதையுமே ரிப்ளை பண்ணல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து திருப்பி கால் பண்ணுறான். அவங்க அம்மா வந்து எடுக்கல, கால் அட்டன் பண்ணல. உடனே இந்த பையன் வந்து ரூமை போய் திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா அவங்க அம்மா மயங்கி கீழே கிடக்குறாங்க. உடனே அவன் ஹாஸ்பிட்டல்லையும் போய் அவங்க அம்மாவை சேர்க்குறான். அதுக்கப்புறம் எப்படியோ காப்பாற்றிட்டான் அவங்க அம்மாவை. காப்பாற்றினதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லை தம்பி, நீ வந்து சாப்பிட்டியா என்னன்னு தெரியல, அதனால தான் கால் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பையன் ரொம்ப வருத்தப்படுறான். ஸோ இதில் வந்து என்னென்னா, எப்போ அம்மாவோ அப்பாவோ கால் பண்ணால் ப்ளீஸ் எந்த எந்த காலையுமே ரிஜெக்ட் பண்ணாதீங்க. அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏதாவது எமர்ஜென்சிக்காக கூட கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவோம். ஏன்னா என் ஃப்ரெண்டே ஒருத்தர் வந்து அப்படி தான். அவர் வேலைன்னு வேலையே பார்த்துட்ருப்பாப்புல. கால் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டாப்புல. அவங்க அம்மா முடியாமல் இருந்திருக்கும்போது கால் பண்ணியிருக்காங்க, அட்டன் பண்ணாமல் விட்டுட்டாப்புல. போய் பார்த்தா இதே சுச்சுவேஷன் தான். அவங்க அம்மா விழுந்து கிடக்காங்க, இறந்தும் போயிட்டாங்க இதில். ஸோ ரொம்ப வருத்தப்படுறாப்புல. அதனால் எப்போவுமே எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் அம்மாவோட காலையோ அப்பாவுடைய காலையோ ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்லாம். ஃபேமிலியை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு வருத்தம் வந்து ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான், அது இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய வருத்தம் என்ன அப்படிங்கிறத.